சார் பிரச்சனை வீட்டில் இல்லை, அப்புறம் ஆஃபீஸில். யார் ஆஃபீஸில்? இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும்னு தோணுச்சு நீ. எஸ்கியூஸ் மீ. ஹலோ. 2 பேரும் மேரேஜுக்கு முன்னாடி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இன்னும் மேரேஜுங்கிறத ஒழுங்காக புரிஞ்சிக்கல. எல்லோரும் வழக்கமாக சொல்கிறது தான், விட்டு கொடுத்து வாழ முயற்சி பண்ணுங்கள். எது தேவையான அணி, எது தேவையில்லாத அணின்னு பார்த்து பிடுங்கி தூக்கி போட்டுருங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை செக்ஸ் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஸ்ட்ரெஸ், ஃப்யூச்சர் மேலே பயம், இப்படி ஏதாவதுனா கவுன்சிலிங் தேவைப்படும். ஆனால் பிரச்சனையே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தான்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியுமே. உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே எங்கள் கையிலனா அப்போ கவுன்சிலிங் ஃபீஸ் இல்லையா டாக்டர்? நோ, ஃபஸ்ட்டு பேமெண்ட், அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட். ஆல்ரெடி 20K பே பண்ணியிருக்கேன் டாக்டர். இன்னும் பண்ணோம். ஏய், இங்கே வந்ததுக்கு பேசாமல் இருக்கப்பட்ட படத்தையாவது 4 தடவை பார்த்துருக்கலாம். வாட்? தேங்க்யூ சொன்னேன் டாக்டர். வெல்கம்.